அனைவருக்கும் வணக்கம். பக்தி உலகத்துல மறுபடியும் உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஸோ நல்ல ஃபீட்பேக் இருந்தது முன்ன நான் போட்ட பதிவுக்கு. எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. உங்களோட ஆதரவு இல்லாமல் கண்டிப்பாக இந்த விஷயம் எல்லாருக்கும் போய் சேராது. ஸோ இப்போ என்ன பேச போகிறோம், இன்னைக்கு என்ன மேடம் அப்படின்னு கேட்குறீங்களா? என்னன்னா முடி, தலைமுடி, அதை கோயிலுக்கு போனால் கட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் கட்டிட்டு போகணும் நிறைய பேர் கேட்பாங்க. ஏன் முடி ஏன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டு தான், உங்கள் இஷ்டம் தான், உங்கள் விருப்பம் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஏன்னு ஒரு காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சால் ஒரு விஷயத்த நீங்கள் மனசில் அதை நினச்சிக்கிட்டு செய்வீங்க. அதனால அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும், அவ்வளோதான். எல்லாத்துக்குமே ஒரு காரியம் இல்லாமல் எந்த விஷயமே சொல்ல மாட்டாங்க. ஆனா அதை மறைமுகமா சொல்லியிருப்பாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். ஏன்னா ஒரு சிலருக்கு ரூல் அப்படின்னு போட்டாதான் அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னா அதை ஃபாலோ பண்ணுவாங்க. சரி இதை செய் அப்படின்னு சொன்னா செஞ்சா என்ன செய்யாட்டின்னா அட போட பார்த்துக்கலாம் என்ன ஆயிடும் அப்படின்னு கேர்லெஸ்ஸா விடுவாங்க. அதுக்குதான் ஒரு சிலர் ரூல் மாதிரி சொல்றது, இப்படிதான் பண்ணி ஆகணும், இப்படிதான் நீ இருக்கணும், இப்படிதான் அதை வைக்கணும் அப்படின்னு. சரிங்களா? ஸோ அதில் ஆனால் ஒரு காரணம் இருக்கும் சொல்றதுல. ஸோ அதை நம்ம மனசுல வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்த கேட்டோம்னா கண்டிப்பா அது தவறான விஷயம் அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம். ஸோ முடி ஏன் கட்டணுன்றது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளே வீட்டிலே பார்த்தீங்கன்னா முடி உதிரும்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கோயில்ல முதல் சுத்தம்ன்றது ரொம்ப முக்கியம். கோயில்ன்றது ஒரு புனிதமான இடம், நம்ம ஆல்ரெடி சொல்லி வச்சிருக்கோம். ஏன் கோயில் புனிதமான இடம்னு நம்ம பேசியிருக்கோம். ஸோ கோயில் புனிதமா இருக்கணும், சுத்தமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். முடின்றது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான விஷயம், கண்டுபிடிக்க முடியாது டக்குன்னு இது இங்கதான் பறந்துருக்கு இங்கதான் இருக்குன்னு. ஏன்னா அவ்வளோ மெல்லிய விஷயம், எங்க படுது எங்க போகுதுன்னு தெரியாது. ஸோ அதனாலதான் முடிய தலைமுடிய கட்டிக்கிட்டு இல்லை அதை துணி போட்டு கூட நிறைய பேர் அந்த துப்பட்டா போட்டு மறைச்சிட்டு போவாங்க. ஸோ இதுதான் ஒரே ரீசன். இன்னும் ஒரு ரீசன் என்ன, ஒரு விளக்கேற்றுறோம், ஒரு இடத்துல விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கோம், கற்பூரம் காட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கோயில்ல சர்வசாதாரணமாக நடக்கும். அந்த மாதிரி இடத்துல உங்க முடி தெரியாம பட்டுடுச்சுன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். முடி பத்திக்கும், எரிஞ்சிரும். வீட்டில் விளக்கேற்றும், எனக்கே எத்தனையோ தரும் வீட்டில் விளக்கேற்றும் போது தவறுதெல்லாம் ஏதாவது ஒன்று இப்படி குனியும் போது தெரியாம படுதுன்னா அது எப்படி ஆகுது அந்த கலரு அப்படின்றது எனக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்காக தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது எவ்வளோ பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படின்றது நமக்கு தெரியாது. எல்லாரோட முடியும் உதிர்ந்தா என்ன ஆகும் அப்போ கோயில்? புரியுதுங்களா? எல்லா இடத்துலையும் பட்டுதுன்னா என்ன ஆகும்? ஸோ அதனோட புனிதத்தன்மை போயிடும். முடின்றதும் ஒரு நிறைய நெகட்டிவிட்டி இருக்க ஒரு விஷயம், அதுவும் மனசுல வச்சுக்கணும். புரியுதுங்களா? அதனால தான் நம்ம ஹேர் வாஷ் பண்றோம், தலையை வாஷ் பண்றதும் அதுதான் ரீசன். ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு முடியை பத்தி. இது கோயிலுக்குள்ள ஏன் நம்ம தலையை விரிச்சு போட்டுட்டு போகக்கூடாது, தலை கட்டிட்டு போகணுன்றதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த செய்ய சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து மணி, கோவில் மணி. கோவில் மணி எவ்வளோ பெருசு இருக்கும்னு தெரியும் உங்களுக்கு. அதை அந்த மணி அடிக்கும் போது அந்த சத்தம் ஊருக்கே கேட்கணுன்றதுக்காக தான் அவ்வளோ பெரிய மணி அங்க வச்சிருந்தாங்க. ஸோ இந்த மணி அடிக்கிறது என்னத்துக்கு அப்படின்றது, ஒரு என்ன பர்பஸ்க்காக மணி? இப்பெல்லாம் பார்த்தா குட்டி குட்டி கோயில் தான் இருக்கு, ஆனா அங்கேயும் மணி இருக்கு. எல்லா இடங்களிலுமே மணி இல்லாம கோயில் கிடையாது. ஏன் நம்ம வீட்டுல கூட சாமி கும்பிட்றோம் வச்சுக்கோங்களேன், சின்ன ஒரு மணி வீட்டுல வச்சிருப்போம், அதை நாம எடுத்து ஆட்டுவோம் சாமி கும்பிடும்போது. ஏன் இந்த மணினா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு, ஒளி மூலமா குணப்படுத்துறது. உங்க மனசை டிப்ரெஷன்ல இருந்து கொண்டு வர்றது, உங்க மன உளைச்சலை கம்மி பண்றது, இதுக்கு சவுண்ட் ஹீலிங் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்த இப்ப பரப்பிட்டு இருக்காங்க. நான் பரப்புறது தப்பு சொல்ல, அதனால ஹீல் ஆகுது, அது அவங்களோட சொந்த விருப்பம், போய் பண்ணிக்கிறது. அது நல்ல சவுண்ட் ஈவன் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் கூட இருக்கும் சவுண்ட் ஹீலிங்காக. ஸோ இதை தெரிஞ்ச அப்பவே நம்ம மக்கள் கோயில்ல அவ்வளோ பெரிய மணியை அதான் கட்டி வச்சாங்க. மணியோட ஒலி கேட்கும் போது அது அந்த வைப்ரேஷன் வெளியில வரும்போது அங்க இருக்க நெகட்டிவிட்டி ஃபர்ஸ்ட் போயிடும். புரியுதுங்களா? அந்த நெகட்டிவிட்டி
போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே பாசிட்டிவ் வந்துடும். சரியா? ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த சத்தமானது மனசுக்கு எதமா இருக்கும். அதனால தான் இந்த சவுண்ட் ஹீலிங் ப்ராசஸ்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த ப்ரோக்ராம்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த சத்தமானது என்ன பண்ணும், உங்களை மனசை வந்து மனசில் இருக்க நெகட்டிவிட்டியும் தானே அப்போ போகுதுன்னு அர்த்தம். ஸோ மனசை தூய்மைப்படுத்துது, உங்களை அமைதிப்படுத்துது. ஸோ உங்களுக்கான அந்த மன உளைச்சல், டிப்ரெஷன் இதெல்லாம் என்னென்ன ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி இதெல்லாம் வந்து குறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கோயிலுக்கு போகும்போது மணி அடிக்கிறது இதுக்கு தான் அப்படின்றது நம்ம எப்பத்துலேருந்து பண்ணுறோன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு விஷயமும் நம்ம கோயில் அதை வந்து என்ன சொல்றது, பகுத்தறிவுன்ற பேர்ல ஒதுக்காம அந்த செயலுக்கான காரணங்கள் தெரிஞ்சுட்டா, ஓ இதுக்கு தான் நம்ம பண்றோம், நாம இது கரெக்டா தான் பண்றோம் அப்படின்னு மனசுல தெரிஞ்சதுன்னா உங்களுக்கும் அந்த பாசிட்டிவ் வைப் தானா வந்துடும். நீங்களும் நல்ல விஷயங்களை நிறைய பேருக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு இந்த தகவலோட நான் முடிச்சுக்கிறேன். நன்றி.